you like it 'cause you நீ இல்லையா? ஒன்று சொன்னாட்டா தான் இருந்துச்சு. நான் நினச்சியா? உனக்கு பின்னாடி கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சா? பகுதியில் ஓடுற மாட்டோம். ரைட்டு சொல்லுவா. உள்ள போ. ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி வாடா. ஓகே ஓகே. நான் இருக்குண்ணா, பார்த்துக்கலாம். யாருங்க? நான் ஆடி யாருன்னு தெரியுங்க சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வீடியோ என்னடா இங்கிட்டும் கேட்குது? இன்னும் கேட்குறீங்களா? அண்ணே வெளியே வருதுடா. வெளியில் இருந்து எனக்கு மேலே இருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ரிஸ்க்கான இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான இடம். நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இப்போ ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் எல்லாருமே. பட் அந்த ஷூட்டு உள்ளே போயிட்டு ட்ரைபாட் எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கூட தொட்டது கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நடந்துடுச்சு. நிறையா வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ நிறைய பேர்த்த வச்சு பேசினுச்சு. இப்படி நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரீமான அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாள் அமைஞ்சிச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஃபேஸ் பண்ணி இதாகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நாங்கள் இன்னொரு ஸ்பாட்டு கையிலே வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கமே இல்லை. நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால தான் எங்களால் அந்த இடத்துல எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். ஸோ பர்மிஷனோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆனாலும் எங்களால் எந்த ஒரு இதுவும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இடம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த இடத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இது வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் அப்பா தான். ஆனால் அந்த அப்பா இல்லைன்னா குடும்பம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். சேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு குடும்பத்தோட கதையும் அப்படிதான். ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு தனி பொண்ணாக தன்னோட பையனை சந்தோஷமாக ஹாப்பியாகவும் நடத்திட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜில் கடன் ரொம்ப அதிகமாக அந்த அம்மாவால் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியாமல் தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த 5 வயசு பையன் எரியிற அம்மா பக்கத்தில் போக தன்னோட அம்மாவும் நீயும் இந்த உலகத்தில்
நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு தன்னோட பையனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் 4 குடும்பங்கள் அந்த வீட்டில் குடியிருந்துட்டாங்க. எங்களால் இங்கே குடியிருக்க முடியல, எங்களை தவிர இங்கே யாரோ இருக்காங்க, நைட்டில் ஒரு சின்ன பையன் பாடுற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது, எங்களால் தூங்க முடியல அப்படின்னு ஒரு சில காரணங்களை சொல்லி அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே அங்கே குடியிருக்க போகலை. இன்னமும் இறந்தவங்க அந்த வீட்டில் வாழ்கிறதாகவும் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அந்த வீட்டில் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் ரியல் கோஸ்ட் ஹவுஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்துருக்கிறோம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இன்ட்ரோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செடி அதுன்னு எதுவும் இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துல தான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி இருக்கிறோம். பர்மிஷன் வாங்கிட்டாலுமே நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா டைம் வேறு ரொம்ப இதாகிடும். அதனால தான் நாங்கள் அவசர அவசரமாக உள்ளே வந்துட்டோம். மித்தபடி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே டேரக்டாக நம்ம போயிடலாம். சவுண்டு கட்டி தானே? சரி, நான் அப்படியே நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். அப்படியே வை, எந்த சீனையும் கட் பண்ணிடுறாங்க. ஓகே, கேமரா ஆஃப் ஆகல. ஆமாண்டா, வெளியே லைட் வெளிச்சம். அம்மிக்கல்லாம் இருக்குது. என்னடா அம்மிக்கல்லாம் இருக்குது? என்னாச்சு? பாப்பா இது என்ன கிச்சனா? சவுண்டு கேட்டுச்சா? மேலே இருந்தா ஏதோ ஒரு உடஞ்ச மாதிரி லைட்டாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. பட் மேலேயா? சான்ஸ் இல்லை. நம்ம வரும்போது சப்போஸ் ஆள்கிட்ட இருந்தாங்கன்னா லைட்டு தானே அடிச்சிருப்பாங்க. இல்லை இது ஒரு சவுண்டு கேட்டு தானே? கேமராவில் கண்டிப்பாக கேப்சர் ஆகிடும் பேசினது. யார் பேசினாங்களோ அவங்க. இது வேறு இப்போ ஒரு இடத்துல நிற்கலாம். சேஃப் இல்லை நமக்கு அப்படின்றியா? சேஃப் இல்லை, பாவமாக அடுத்துருப்பான். சரி, ரைட்டு வாங்க. ஆட்டிட்டு ஒன்றும் நடக்குது கண்டிப்பாக. சரி, வா தலைவா. மேலே யாருன்னா இருப்பாங்க. என்ன சவுண்டு? மேலே இருந்து கீழே விழுந்த மாதிரியா? இதுக்குள்ளே இல்லை தலைவர், வெளியே அந்த கட்டில் என்ன விழுந்துச்சுன்னு தெரில. இதுக்குள்ளேயும் ரூம் போகுது. வீடு கிட்டத்தட்ட ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை? ஆனால் இதில் நடந்த விஷயம் வந்து மோசமான விஷயம்டா. இல்லை இல்லை மேலே இல்லை 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 மேலே இருந்து கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் கூட பேசணுன்றதுக்காண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கிற அந்த சின்ன பையன் இங்கே பார்க்கணும்.
ரூஃபெல்லாம் போகுது. கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இந்த வயசில் வந்து இறந்தா வந்து அவங்களுக்கு எவ்வளவோ ஆசைலாம் இருந்திருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் தம்பி உனக்கு வந்து ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ உனக்காண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அண்ணன்களோட கிஃப்டாக அதை என்னடா அது இவ்வளோ மோசமானது. டேடி தம்பி உனக்காண்டி ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ எங்கே இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் கேமரா முன்னாடி வர முடியுமா? இல்லை நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற கிஃப்ட் யாச்சும் நீ வாங்கிக்கிறியா? கேமரா முன்னாடி வர சொல்கிறியா? எஸ். அந்த பையன் ஓடுறது தானே ஃப்ரெண்ட்ஸ்? கேமராவில் கேட்குதான்னு தெரில, ஒரு சின்ன பையன் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. பட்டு அது கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பேக்கில் இருக்கும் பாரு அந்த கிஃப்ட்டு. சீக்கிரம் இங்கே வை. கேமராவையா? ஒன்று சீக்கிரம் இது போடு. அந்த கிஃப்ட்டை எடுத்துடலாம். ஓகே, உனக்காண்டி இந்த கிஃப்ட்டு தான் எங்களால் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ வேறு எந்த கடையுமே இல்லை. எந்த ரூமில் இறந்தா? டே அடிக்காரா வந்துட போகிறான். உனக்காண்டி தான் இந்த கிஃப்ட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஓடுற சவுண்டு கேட்குதா? அட இரு சாமா, எனக்கு மேலே தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இங்கேயும் டவுட்டாக இருக்குது. இந்த பொருளை இங்கே வச்சுருக்கோம். நைட் விஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா? எப்படி அதே சவுண்டு கேட்குது? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஏன்ட்ட காட்டுறாங்க. என் கையில் இருக்குது, பாசிபிளே இல்லை. கிட்டத்தட்ட அதே சவுண்டா? டேய் எப்படா நம்ம ஆட்டாம என் கையில் இருக்குது. கீழே வைடா கீழே வை. சவுண்டு கேட்குறது இல்லை, இது இங்கேயே இருக்கட்டும். சவுண்டு கட்டிச்சு தானே? நான் ஒன்று சொல்லிட்டா, நைட் விஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன சீக்கிரம் எடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே பயங்கரமாக நடந்துகிட்ருக்குது. அதான் இப்போ வெளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடுகுடுப்பு சவுண்டு கேட்குது. பட் அது என்னன்றது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த இடத்துல நைட் விஷன் வச்சுட்டு இந்த இடத்துல அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கிற இந்த கிஃப்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நாங்கள் மேலே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சீக்கிரம் எடு. நமக்கு டைம் இல்லை தலைவா, சீக்கிரம் முடிச்சாகணும். சீக்கிரம் எடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் வந்து ஃபிட் பண்ணி வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு சவுண்டெலாம் கேட்டுட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை மேலே போய்ட்டு நாங்கள் வந்து போய் பார்க்குறோம். இந்த இது குடுகுடுப்பு இங்கே வச்சுட்டு போகிறோம் அந்த பையனுக்காக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நாங்கள் குடுகுடுப்பும் வச்சுட்டோம். அட் தி சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக்கு எல்லாமே வச்சாச்சு. நைட் விஷன் இந்த ட்ரைபாடு இது எல்லாமே இங்கேயே இருக்கட்டும். இது எப்படி வர ஒன்றுமே இல்லை. என்ன நடந்தாலும் மேலே சுமக்க முடியாது. மேலே இந்த படிக்கட்டில் தானே ஓடுறது எல்லாம் கேட்டுச்சு. மேலே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல? பின்னாடியா? இவ்வளோ பெருசும் மேலே இருந்து போகுது. ஓ தலைவரே, மேலே போகிற சேஃபா? இப்படி நிற்க வேண்டாம், மேலே விழுந்துட போகிறோம் நம்ம மேலே. டிடி தானே நம்ம போகக்கூடாது, கீழே போட்ட சவுண்டுக்கு. மேலே எண்ணச்சிருக்கீங்களா? டங்கு இடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹலோ சார் ஏறுவா பார்த்துக்கலாம். இருக்குதா? எனக்கு ஏதோ
சம்திங் சரியாக பண்ணல இதெல்லாம். டேய் ஏதோ இங்கிட்ட போன மாட்டா இருக்குடா. இங்கே அந்த சைடா? அந்த மரத்துக்கும் இந்த சைடும். இந்த சைடா? இது எதுவும் சவுண்டு கேட்டுச்சுல்ல? சரி இங்கே போகிற சாண்டி அந்த சைடு போகணும். அந்த சைடு போகலாம். ஸ்ப்ரெட் ஆகிடலாம். என்ன ஓகே தானே? ஓகேடா. டேய் எதனாலும் கூப்பிடு இங்கே பக்கத்தில். நான் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கிட்டு தானே சவுண்டு கேட்டுச்சுன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துரு. டேய் இங்கிட்டு கேட்குதுடா அப்போ. சரி போ. சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. சம்திங் ஒரு வைப்ஸ் இருக்குது, எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வீடு மோசமாக இருக்குது. ஆனால் கீழே ரொம்ப பேரநார்மல் ஆக்டிவிட்டி இந்த ஸ்கூலில் நடக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடும் கேட்குது, இந்த சைடும் கேட்குது. பட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யாரு? இந்த சைடு யாரு? யாரு? ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி சுற்றி கேட்குது. யாராவது இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அழுகுறாங்க, சுற்றி சுற்றி கேட்குது. உங்களுக்கு கேமராவில் கண்டிப்பாக கேட்குன்னு நினைக்கிறேன். இங்கே யாரோ இருக்காங்க, அவனுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில, தனியாக போயிருக்கான். இப்படி கேட்குது. 2 பேர் இருக்கும்போது தனியாக வந்திருந்தால் அவ்வளோதான், இங்கே செத்தே இருப்பேன். யாரு? காற்றுக்காக இருக்கும் போல இருக்குது. இடம் கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கு தான். யாரு? தம்பி தெரியுது நீங்கள் இருக்கன்னு. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. உன்னோட இதை கேட்டோம். இந்த வயசில் பல கனவோடு இருந்திருப்ப நீ. இது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஏதோ விபரீதமாக ஒரு ஆக்சிடெண்ட்டாக அது நடந்துருச்சு. நீ உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். உனக்கு எதாவது நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம் எங்கள்கிட்ட. கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய கபோர்டு அது நிறையவே இருக்குது. சவுண்டு வேறு இருக்குது. யாருன்னா வச்சுருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரில. பட்டு இப்போ பாருங்கள், கதவு டோர் ஆட்டோமேட்டிக்காக சாத்துது.
வெளியில் யாரோ இருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக சாத்துது. மனமெல்லாம் வேறு வேகமாக ஆடுது. யாரோ ஓடுற மாட்டமே கேட்குது இந்த புதருக்குள்ளேருந்து. நல்லா வசமாக வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபுட் ஸ்டெப் வேறு நல்லா கேட்குது. ஆனால் ஆள் கண்டிப்பாக இல்லை. நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். யாரு யாரு எங்களை பயமுத்த நினைக்காதீங்க. பயமாக தான் இருக்குது. ஏன் அழுவுறீங்க? ரொம்ப பயமாக இருக்குது. இது என்னடா? தெரியுதா கேமராவில் உங்களுக்கு? கவனிக்கவே இல்லை நாங்கள் இதை. கை வேறு என்ன ஆட்டம் நடக்குது, பயமாக இருக்குது. ஏன் அழுவாதீங்க. உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். சவுண்டு வருது. இதுதான் அழுகிற சவுண்டு கேட்குது நல்லாவே. இதுக்குள்ளேருந்து சவுண்டு கேட்குது. இந்த இடம் ரொம்பவே ஒரு தப்பான இடம் மாதிரி தெரியுது. நான் நைட்டி அது இதுன்னு எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், சரக்கு பாட்டிலு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வளையல்லாம் இருக்குது. மை காடு, கை வேறு வைக்கலாமான்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபேமிலியோடு இறந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இங்கே இருக்கிற இந்த ஒரு சின்ன பையன்தான் ரொம்பவே வந்து ஆக்டிவிட்டிஸ் காட்டுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ரைட்டு, இது என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால் தேவையில்லாத கை வைக்க வேணாம். நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். Oh my God. அப்படியே உட்காந்துருக்கு. மயில் வேலை ரொம்ப கற்றுக்கிட்டேன். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கற்றுது. யாரோ அண்ணான்னு கூப்பிட்றாங்க. உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் தான் கேட்குது அண்ணான்னு. இது எதையோ போட்டு உடச்சிருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. சம்திங். யாரு? ஹலோ, டோரு வேறு. சாண்டி வேறு உள்ளே போனோம். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு வேறு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே வேறு சம்திங் ரூட்டு மாதிரி போகுது. மை காட், ரொம்பவே வீக்காக இருக்குது. இங்கேருந்து விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான்.
யாரு தம்பி? நான் உங்கள்கிட்ட இங்கே பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இல்லை வேணாம், இதெல்லாம் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், அழுகுற சவுண்டு கேட்குது தெளிவாகவே. பட் இதெல்லாம் கேமராவில் கேப்சர் ஆகான்னு கூட எனக்கு தெரில. தம்பி, இந்த இடத்துல உண்மையாக ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பட்டு கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியல. ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று தெரியுது. கேட்குதா கேமராவில்? இங்கிட்ட இருந்தால் யாரோ கூப்பிட்டாங்க அண்ணான்னு. இந்த சைடு தான் கேட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அது ஏதோ பிளாக் ஷேடோ அந்த சைடு இருந்து போகுது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், உடுக்க வேறு அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏதோ பிளாக் ஷேடோ மேலே பார்த்துறேன். திடீர்னு இதுக்கப்புறம் தான் ரொம்ப மயில் கத்து. ஃப்ரெண்ட்ஸ், கேட்குதா குடுகுடுப்பு சவுண்டு நாம் கீழே வச்சது? யாரு? யாரோ அண்ணான்னு கூப்பிட்றாங்க. குடுகுடுப்பு அடிச்சுட்டு அண்ணான்னு கூப்பிட்றாங்க. தம்பி தம்பி, பயமுத்தாதரா அண்ணனை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்ட என்னன்னா பிளாக் ஷேடோ நிற்கிது. இங்கிட்ட என்ன இது நிற்கிது. ஓ மை காட். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ குடுகுடுப்பு சவுண்டு கேட்குது. டேடி, இங்கே தான் இருக்கியாடா? வாடா வாடா. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ குடுகுடுப்பு சவுண்டு கேட்குது. ஒன்று வந்துட்டான். உடுக்க சவுண்டு கேட்குது தலைவா. தலைவரே, கரெக்டாக நீ ஓடி வர. ஏதோ பேசணும் சார். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். வா போகலாம் உள்ள. ஏய், பார்த்து போடா. உடுக்க சவுண்டு வேறு மோசமாக கேட்டுச்சுடா அந்த இடத்துல. தலைவர், இங்கே பாரு தலைவர், என்னன்னே தெரில. பின்னாடி கல் வருதா? உடுக்கையே காணாம தலைவா. உடுக்கையே காணாமா? ஓ, என்னையா சொல்கிறீங்க? இது பின்னாடி வேறு சவுண்டாக வருது. ஏய், கிளம்பிடலாம் தலைவரே. மோசமாக இருக்குது. சரி, வா தலைவா கிளம்பிடலாம். கீழே தான் வச்சுட்டு போனோம் உடுக்கைய. என்னடா கேமரா மறைச்சிருக்கு, இப்படிதான் இருக்கு. ரொம்ப சொந்தமாக வந்துட்டே இருக்கா. ஒரே ஒரு நிமிஷம் தலைவா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. என்ன, ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. இது ஃபஸ்ட்டு ரெக்கார்டில். ஓ தலைவரே, என்ன இதில் இருக்கு? டிஸ்கனெக்ட் ஆகுது. தலைவரே, போயிடலாம் தலைவரே. இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் தலைவரே. என்ன நடக்குதுன்றது எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ நைட் விஷன் கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். எப்போ டிஸ்கனெக்ட் ஆச்சு, எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. நைட் விஷன் ஃபுட்டேஜ் உடுக்க இங்கே வச்சுட்டு போனதுடா. இந்த இடத்துல நல்லா லாபம் இருக்குடா, ஃபுட்டேஜ் கூட இருக்குடா. ஆனால் எப்படா கேமரா மறைச்சிச்சு? அதான்டா ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சுடா. வெளியில் போயிட்டு நம்ம பேசிக்கலாம். இப்போ பேசுறதுக்கு நேரமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து தலைவர் உடுக்க இங்கே வச்சு போயிருமா? குடிக்க இந்த பாயிண்டே கொடுத்துலான்றியா? ஆமாண்டா. வேற எதுவும் இல்லைடா, உடுக்கையே தவிர. வெளியில் ஜஸ்ட் என்ன நடக்குது மட்டும் போய் பார்த்து.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குதுன்றதையும் தாண்டி தலைவரே வெளியே யாருமே இல்லை தலைவரே. சீக்கிரம் மாட்டு வா 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 வா. என்னடா இப்போ நான் போயிட்டு இருந்தேன் யாருமே இல்லை என்னடா தலைவரே? ரிஸ்க்கு தலைவர், ரொம்ப ரிஸ்க்கு. வா 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 கிளம்பிடுறான். இந்த உடுக்கை என்ன பண்ணலாம்? உடுக்கையை வச்சுட்டு வந்து சரி ஒரே நிமிஷம் கேமரா இந்த செல்ஃபி கேமரா போடு. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் ஒரே ஆப்ஷனு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நைட் விஷன் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நைட் விஷன் முடியலடா. நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்குது. ஸோ கேமராவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயமே கேப்சரில் இருந்துருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சரி ரைட்டு ஓகே வா வா கிளம்பிடலாம் வா வா வா. என்னோடய மெயின் லைட் எங்கே என்கிட்ட தான் இருக்கோ? முடியலையா? சரி வா 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 போயிடலாம். தலைவன் ஓகே தானே? தண்ணி குடிக்கிறியா? வா இங்கே வா தண்ணி குடி. எனக்கு ஒன்றும் புரியல தலைவரே. உண்மையாக ரொம்ப அமானுஷம் நிறைஞ்ச இடம் தான் அது இல்லை. சரி வா கிளம்பிடலாம். ஓ மை காட், எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன்டா இது மாதிரி. சரி வா வா.